ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்ல சொல்லலாம்னா கண்டிப்பா மறந்துடுவேன். வேற எதுவும் கிடையாது. நம்மளோட சேனல்ல எப்போ சேவிங்ஸ் வீடியோ போட்டாலுமே அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். நிறைய பேர் அக்கா உங்களை பார்த்துதான் நானுமே சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பீங்க. பட் இப்போ என்னன்னா சில பேர் வந்து அதை ரெகுலரா ஃபாலோ பண்றது இல்லக்கா, எங்களால பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக நாளையில இருந்து சேவிங் சேலஞ்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியால வந்து இருக்கேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்களுமே நாளைக்கு சேவிங்ஸ் சேலஞ்ச் நாளையில இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 15 டேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். 15 டேஸ் டு 16 டேஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சேவிங்ஸ் அப்படின்னா அக்கா நாங்க பெருசா வேலைக்கெல்லாம் போக முடியல, எங்களால பெருசா சேவிங்ஸ் எல்லாம் பண்ண முடியல அப்படியெல்லாம் வந்து யோசிக்காதீங்க. ஏன்னா 50 100 போட்டாதான் சேவிங்ஸ் எல்லாம் இல்ல, 5 10 போட்டாலும் அது ஒரு சேவிங்ஸ் தான். நாளையில இருந்து நான் சேவிங்ஸ் சேலஞ்ச் வீடியோ வந்து ரெகுலரா போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களும் நாளையில இருந்து அக்காவோட சேர்ந்து நம்மளும் சேவிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அதை வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு 15 நாள் கழிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். நம்மளால முடிஞ்சது 50 ரூபாயோ 100 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ எவ்வளவு கிடைக்குதோ போடலாம் அப்படின்ற மாதிரி நான் இருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் என்னோட வீட்டுல இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் எல்லாம் பண்ணிதான் என்னோட ஃபேமிலியை வந்து முடிஞ்ச அளவுக்கு பெருசா கடன் எதுவும் இல்லாம இருக்கிற பிரச்சனையெல்லாம் சீக்கிரமா சமாளிச்சு ஒரு விஷயமா பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வீடியோஸ் பாக்குற நீங்களும் உங்களோட வீட்லயும் கண்டிப்பா இந்த மாதிரி பினான்சியலா நிறைய ப்ராப்ளம் வந்து இருக்கும். அதனால மேபி நான் பண்றதை பார்த்துட்டு யாராவது பண்ணி உங்களோட பிரச்சனை கொஞ்சம் கம்மியாச்சு அப்படின்னா கூட எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்கும். அதனாலதான் இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். யாரெல்லாம் நாளையில இருந்து அக்கா நீங்க சொன்ன விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நாளையில இருந்து நானுமே சேவிங்ஸ் சேலஞ்சில் வந்து ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்கும். நாளைக்கு ஷார்ட்ஸ்ல ரெகுலரா நாளைக்கு 14th டே நாளையில இருந்து ரெகுலரா ஒரு 30ஆம் தேதி வரைக்கும் போடலான்னு இருக்கேன். ஏன்க்கா 15ஆம் தேதியில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்ல, அப்ப 15 நாள் கரெக்டா வரும்ல அப்படின்னு கூட யோசிக்கலாம். எனக்கு எப்பவுமே ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா அது வந்து உடனே பண்ணணும். இன்னைக்கு எதுக்காக பண்ணல அப்படின்னா இன்னைக்கு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து இருக்கேன். நான் என்னோட லைஃப்ல டெய்லி ஒரு 10 ரூபாயாவது சேவிங்ஸ் வந்து எடுத்து வந்து வச்சிருவேன். அந்த மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இது உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சில பழக்கங்கள்லாம் வந்து இருக்கு. அதாவது பெண்கள் வந்து தவிர்க்க வேண்டிய முக்கியமான பழக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக்ல தான் இன்னைக்கு நான் வந்து பேச போறேன். என்ன எதுக்காக இதை எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆக்சுவலா எனக்கு இப்போ May 20 வந்து பர்த்டே வந்து வருது. நான் என்னோட லைஃப்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நமக்கு குழந்தை பிறந்துருச்சு, இதுக்கு மேல நம்ம லைஃப்ல என்ன இருக்கு, நம்மளையே நம்ம கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் பண்ண சின்ன சின்ன பழக்கங்கள் ஹேபிட்ஸை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கணும். அதைதான் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்ப May 20 பர்த்டே, என்னோட வயசு வந்து 33 முடிஞ்சு 34 வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் ஒரு 30 வயசு கிராஸ் பண்ணும் போதே வந்து இதுக்கு மேல நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து விட்டுருந்தேன். பட் அது எவ்வளவு தப்புன்னு கொஞ்ச நாளா ரியலைஸ் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்ன மாதிரி யாராவது சில விஷயங்கள் வந்து நீங்க என்ன மாதிரி யோசிக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, அவ்வளவுதான் நமக்கு வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேல நம்மள எப்படி பாத்துக்கிறது அப்படின்னு நான் நிறைய டைம்ல வந்து யோசிச்சிருக்கேன். ஏன்னா என் தங்கச்சி அடிக்கடி ஒரு விஷயம் சொல்வா, ஏய் நீ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ற, நீ ஏன் இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் கான்சியஸா வந்து போடக்கூடாது, நீ ஏன் ஹேர் கட் பண்ணக்கூடாது, உன் முடியெல்லாம் பாரு வெள்ளையா இருக்கு, நீ ஏன் கலரிங் பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் என்ன அடிக்கடி கேட்பா. அப்ப சொல்றது, ஏய் இதுக்கு மேல நான் பண்ணி என்ன பண்ண போறேன் அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்துச்சு. பட் எனக்கு என்னன்னு தெரியல, இந்த பர்த்டே வர்றதுக்கு ஒரு 2 months முன்னாடியில இருந்து எனக்குள்ள சில சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அது நல்லதா கெட்டதாலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயமா தான் நான் வந்து பாக்குறேன். என்ன அப்படின்னா ரொம்ப கான்சியஸா இருக்கேன். நம்ம ஏன் வந்து ஹேர் கட் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் இப்படி ஒரே மாதிரி இருக்கும், எனக்கு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து தோண ஆரம்பிக்குது. பட் ஒரு 2 years பேக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாராவது சொல்லுவாங்க, உங்க முடி ரொம்ப அழகா இருக்கு, நீங்க கட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்ல, உங்களுக்கு வந்து ஏதாவது கலரிங் பண்ணா நல்லா இருக்குல்ல. நான் வந்து எனக்கு சொன்ன விஷயங்களை வந்து சொல்றேன். மேபி அது உங்களோட எந்த வித விஷயத்துல வேணாலும் நீங்க வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம். எத்தனை பேர் வந்து நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு,
ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணிப்போம் அப்படின்னு எத்தனை பேர் பண்றீங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்கும். சும்மா நார்மலா வீட்ல தானே இருக்கோம், நம்ம ஏதோ ட்ரெஸ் போட்டுக்கலாம், நம்ம இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு யாராவது யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பழக்கத்தை கண்டிப்பா மாத்திக்கோங்கன்னு தான் வந்து சொல்லுவேன். நம்ம எத்தனை பேர் கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம அழகா இருக்குமான்னு பாக்குறோம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. காலையில எந்திரிச்சு நம்மளோட வீட்டு வேலையை பார்க்கறதுக்கே நமக்கு டைம் சரியா இருக்கு. வேலைக்கு போறீங்க அப்படின்னா அவசர அவசரமா பசங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் சமைச்சு வச்சுட்டு நம்ம சாப்பிடாம அப்படியே வந்து அவசர அவசரமா ஓடிடுவோம். பட் நம்ம நல்லா இருக்கோம்ல. இதே நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட, இந்த கம்மல் நமக்கு இப்படி இருக்கு, இந்த பொட்டு வேண்டாம், இதை மாத்தி வைப்போம், இது நம்ம வச்சா இன்னும் அழகா இருக்கும்ல அப்படின்னு நம்ம எவ்வளவு வந்து நம்மளை பார்த்து பார்த்து நம்மள எவ்வளவு நம்ம ரசிச்சிருப்போம். ஆனா இப்போ நம்மள ரசிக்கிறத நம்ம மறந்துட்டோம் அப்படிதான் கண்டிப்பா வந்து சொல்லுவேன். அதனால அந்த மாதிரி நீங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஆசை, ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா கூட ஒருவேளை நம்ம யோசிக்கிற எனக்கு இந்த தாட் இருந்துச்சு, நமக்கு ஏன் இப்போ போய் என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொன்னேன், தங்கம் எனக்கு இந்த பர்த்டேக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துறியா அப்படின்னு நான் அவர்கிட்ட வந்து கேட்டிருந்தேன். அவர் ட்ரெஸ் எடுக்க போலான்னு சொல்லும்போது, தங்க எனக்கு எப்பவுமே சுடிதார் மாதிரி வேண்டாம் தங்க, இந்த தடவை நான் வேற மாதிரி எடுத்துக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் வந்து ஏன் நமக்கு இந்த மாதிரிலாம் தோணுது, ஒருவேளை நம்ம தப்பா யோசிக்கிறோமோ அப்படின்னு எனக்குள்ளே எனக்கு கேட்டுக்கிட்டேன். பட் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம யோசிக்கிற விஷயம் நம்ம வந்து முதல்ல நம்பணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு அம்மாவா, ஒய்ஃபா, ஒரு நல்ல மருமகளா, ஒரு நல்ல பொண்ணா இப்படி எல்லாம் வந்து நடந்துக்கிறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளா வந்து இருக்கோமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. நமக்கான விஷயங்களை பண்ணிக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா 100% இல்லைன்னு தான் கண்டிப்பா வந்து சொல்லுவேன். நம்ம டெய்லி வேலை பார்க்குறோம், ஒரு நாளாவது நமக்கு வந்து முடியல, இல்லப்பா எனக்கு இன்னைக்கு உடம்பு முடியல, எனக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறோமா? கிடையாது. நமக்கு என்னதான் உடம்பே முடியலன்னா கூட திரும்ப 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 நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளோட வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கும். ஏன்னா நான் பண்ணலைன்னா வேற யார் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு நாள் உங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா, இல்ல இன்னைக்கு எனக்கு முடியல, இன்னைக்கு என்னால சமைக்க முடியாது, இன்னைக்கு என்னால இந்த வேலையை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நோ சொல்லி பழகுங்க. ஏன் அப்படின்னா வீட்டுல இருக்கவங்களும் கொஞ்சம் நம்மளோட வேலையை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். எவ்வளவு நாளைக்கு தான் நம்மளே நம்ம வேலை எல்லாத்தையும் இழுத்து இழுத்து போட்டு எவ்வளவு நாள் தான் வந்து பார்த்துக்கிட்டே வந்து இருக்க முடியும்? போதும். நம்ம வந்து நம்ம ஒரு நல்ல ஒய்ஃபா இருக்கணும், நம்ம பசங்களுக்கு நல்ல அம்மாவா இருக்கணும், நம்மளோட வீட்டை நம்ம நல்லா பார்த்துக்கணும் இப்படின்னு நம்ம ஓடினது எல்லாமே வந்து போதும். ஃபர்ஸ்ட் நீங்களா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த, எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, இல்ல எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்ம பழகிக்கணும்னு நினைக்கிறேன். நானே கூட எனக்கு உடம்பு முடியல அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, முடியல நைட் எல்லாம் யோசிப்பேன், பேசாம நாளைக்கு எந்திரிக்காம விட்டுலாமாலாம் யோசிப்பேன். ஆனா இல்ல என்னவா அந்த நைட்டு ஃபுல்லா காய்ச்சல் அடிக்கும், காலைல எந்திரிச்சு நான் என்னோட வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அப்போ அவர் சொல்லுவாரு, ஏன் நாங்க இப்படி எந்திரிச்சு வேலை பார்த்துட்டே இருக்க, ஒரு நாள் முடியலன்னா முடியலன்னு சொல்லு, ஒண்ணு நான் சமைக்க போறேன், இல்லைன்னா ஏதாவது வெளியில கூட வந்து வாங்கிப்போம், முடியாம உன்னோட உடம்ப மேல மேல ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதன்னு சொல்லிட்டு. அதுதான் உண்மை. நம்ம வந்து டெய்லி வேலை பார்த்துட்டே தான் இருக்கோம். பட் நம்மளால ஒரு நாள் முடியலன்னா, என்னால இன்னைக்கு வந்து முடியல அப்படின்னு வந்து சொல்லி வந்து பழகுங்க. நம்ம வீட்டுல இருக்கவங்களும் கொஞ்சம் நம்மளோட வேலைகளை ஷேர் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. முதல்ல நம்மளை பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் தான் வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நம்ம உடம்பு டயர்டா இருக்கு அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு சிக்னல் தான் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். உடம்பு வந்து டெய்லி வேலை பார்த்துட்டே இருக்க, கொஞ்சமாவது உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கோ, ஒன்னா பார்த்துக்கோ அப்படின்னு நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கு. நம்ம அதெல்லாம் பார்க்காம ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு வேலையை வந்து யார் பார்ப்பான்னு நம்ம ரெஸ்ட் எடுக்காம வேலை பார்த்துட்டே இருந்தோம்னா நம்மளால நாளைக்கு எந்த வேலையுமே பார்க்க முடியாது, ஃபுல்லா நம்ம படுத்துருவோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கிற டைம் எல்லாத்துலயும் ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கான விஷயங்களை வந்து பண்ணுங்க. டைம் கிடைக்கும் போது ஒரு வாக்கிங் போறதா இருக்கட்டும், கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான செல்ஃபா உங்களுக்கான விஷயங்களை வந்து பண்ணிக்கோங்க. அப்படிதான் வந்து கண்டிப்பா வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அதுக்கும் நம்மளோட வயசுக்கும் எந்த வித்தியாசமும் வந்து கிடையாது. நம்ம உடம்பு 60 வயசு ஆனாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹெல்தியா இருந்தா மட்டும்தான் நம்மளால நம்மளோட ஃபேமிலியை ரொம்ப ஹாப்பியா பார்த்துக்க முடியும். நீங்க ஹெல்தியா இருந்தா மட்டும்தான் உங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நீங்க இன்னைக்கு ஓடி ஓடி வேலை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நாளைக்கு நீங்க படுத்துட்டீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலி நீங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எனக்கு நிறைய பேர் சொல்ற அட்வைஸ் வந்து இதுதான், அக்கா நீங்க கண்டினியூஸா வேலை பார்த்துட்டே இருக்கீங்க, கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுங்கக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து இருப்பாங்க. நான் ரெஸ்ட் எடுக்கிறேனான்னு கேட்டிங்கன்னா நான் எனக்கான டைம்ல கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்துப்பேன். மதியத்துல நேத்தெல்லாம் ஆர்டர்ஸ் வந்து பெருசா எதுவுமே கிடையாது. நேத்து 11 மணிக்கெல்லாம் என்னோட ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். உள்ள போயிட்டு
ஸ்ரதனையும் நேற்று வந்து எப்பவுமே 1 மணிக்கு தூங்க வைப்பேன். நேற்று வந்து பாத்தீங்கன்னா நான் படம் பார்க்கலாமா தங்கன்னு கேட்டேன். சரிம்மா நம்ம தூங்க வேண்டாம், இன்னைக்கு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால அவனோட சேர்ந்து நேற்று வந்து ஒரு படம் வந்து பார்த்துருந்தேன். ஏன்னா நம்ம காலையில இருந்து நைட் வரைக்கும் ஏதோ ஒரு வேலை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கும், ஃபுல் ஸ்ட்ரெஸ்லேயே வந்து இருக்கும். அதனால நமக்கான பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது ஈவினிங்க்கு மேல என்னோட வேலை வந்து நான் இன்னும் ரொம்ப ஸ்பீடா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். 11 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 3 மணி வரைக்கும் எந்த வேலையும் பண்ணல. நானும் ஸ்ரதனும் ரூம்ல ஏசி போட்டுட்டு படத்தை போட்டு படம் தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். 3 மணிக்கு மேல என்னோட ரொட்டீனை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணிக்காம டெய்லி நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல லைஃபே ஒரு மாதிரி ரொம்ப வெறுப்பா வந்து ஆறிடும். என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரிதான் தோணும். முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, நைட் எவ்வளோ வேணாலும் லேட் ஆனாலும் வந்திருக்க கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு படுப்பேன். பட் இப்போலாம் என்ன பண்றேன் அப்படின்னா, கமெண்ட்ஸ் வந்திருக்கா, முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுவோம். முடியலையா, இன்னைக்கு ஒரு நாள் என்னால ரிப்ளை பண்ண முடியல, நாளைக்கு அந்த வேலையை பார்த்துப்போம், இன்னைக்கு நம்ம ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு நான் போய் படுத்து தூங்கிடுறேன் இப்பெல்லாம். ஏன் அப்படின்னா, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் வேலை பார்த்து மறுபடியும் காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு யூடியூப்க்கு வீடியோ எடுத்து வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் வீடியோஸ் எடுத்து தேவேஷ் புட்டிக்கு வீடியோஸ் போட்டு அதுக்கு வர ஆர்டர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி பசங்களை பார்த்து அவரை பார்த்து, அதனால நான் இப்படி ஓடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா நான் ஒரு நாள் கண்டிப்பா வந்து என்னால முடியாம உட்காந்துருவேன். இதே நான் வந்து எனக்கு கிடைக்கிற டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா ரெஸ்ட் எடுத்துட்டு நான் என்னோட வேலையை பார்க்கும்போது எப்ப பண்ணாலும் அந்த வேலையை நம்ம தான் பார்க்க போறோம். அதனால டைம் எடுத்து ரெஸ்ட் எடுத்து உங்களோட வேலையை வந்து கண்டிப்பா பாருங்கன்னு தான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம், நீங்க எல்லாரும் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே சரி, ஒர்க்கிங்கா இருக்கவங்களும் சரி, நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, காலையில உங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் ஆளா நீங்க தான் வந்து எந்திரிப்பீங்க. ஆனா நைட்டு தூங்கும் போது எல்லாரையும் தூங்க வச்சுட்டு எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் பண்ணிட்டு வீட்டுல இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம தான் லாஸ்ட்ல போய் தூங்குவோம். இது உண்மையா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஏன்னா காலைல எந்திரிச்சு எல்லாருக்கும் தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருப்போம், நைட்டும் எல்லாருக்கும் தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு நைட் நம்ம லேட்டா தான் போய் தூங்குறோம். நம்மளோட உடம்பையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நமக்கு தூக்கம்ன்றது ரொம்பவே வந்து முக்கியம். அதை நான் இப்போ கொஞ்ச நாளாக ரியலைஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடியெல்லாம் நைட்டு பகல் பார்க்காம வேலை பார்ப்பேன். எனக்கு வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, நிறைய சம்பாதிக்கணும், நிறைய வேலை பார்க்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். பட் நம்ம ஓடணும் அப்படின்னா நமக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம், நமக்கு ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். அதனால நீங்கள் தூங்காம ரெஸ்ட் எடுக்காம வேலை பார்த்துட்டே இருக்கீங்க உங்க வீட்டுக்காக அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயத்த முதல்ல மாத்திக்கோங்க. அதே மாதிரி நம்ம யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன் அப்படின்ற தாட் வந்து நிறைய பேருக்குள்ள இருக்கு. ஏன்னா எனக்கு மெசேஜ் பண்ற நிறைய பேர் சொல்றது, அக்கா நான் வீட்டுல சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப தப்பான வார்த்தையா நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கறதுனாலதான் நம்ம வீட்டுல இருக்கவங்க வெளியில போய் நிம்மதியா எந்த பிரச்சனையும் இல்லாம சம்பாரிச்சுட்டு வர முடியுது. வெளியில கூட போய் நம்ம வேலை பார்த்துடலாம். ஆனா வீட்டுல இருந்து ஃபேமிலியை சமாளிச்சுக்கிட்டு வீட்டை பாத்துக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸ்ரதன் கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், டேய் நான் உங்க கூட இருக்கிறதுக்கு பேசாம வேலைக்கு போயிருந்தேனா கூட 2 வேளை நிம்மதியா ஷூட்டிங்ல சாப்பாடாவது சாப்பிடுவேன். ஏன்னா இங்க எனக்கு சாப்பிட கூட முடியாது. நான் சாப்பிட்டு இருப்பேன், ஏதாவது கொட்டுவான், ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா சாப்பிட்டு இருக்கும்போது கால் வரும், இல்லைன்னா ஆர்டர்ஸ் வரும், இல்லைன்னா ஏதாவது கொரியர் வரும், இல்லைன்னா ஸ்ரதன் வந்து இது பண்ணுவான், பாத்ரூம் வருதுன்னுவான். சாப்பிட்டுட்டே இருப்பேன், பாதியில போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு அவனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி என்ன சொல்றது, இந்த மாதிரி நம்ம வேலையை வந்து கண்டினியூஸா பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். நான் என் வீட்டை எந்த டென்ஷனும் இல்லாம என்னென்ன கமிட்மெண்ட் இருக்கு, நாளைக்கு என்ன வேலை பார்க்கணும், யாருக்கு என்ன அமௌண்ட் கொடுக்கணும், நாளைக்கு நகைக்கு எவ்வளோ வந்து பேமெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், நாளைக்கு வீட்டுக்கு என்ன சமைக்கணும், என்னென்ன பொருள்லாம் இல்லை, இது எல்லாத்தையும் நான் வீட்டுல இருந்து பார்த்துக்கிறதுனாலதான் என்னோட ஹஸ்பண்ட் நிம்மதியா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க. அதனால உங்களோட மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது, ஐயோ நம்ம வீட்டுல சும்மா தானே இருக்கோம்லாம் நினைக்காதீங்க. வீட்டுல இருந்து உங்களால ஏர்ன் பண்ண முடியலன்னா கவலைலாம் படாதீங்க. நீங்க வீட்டை பாத்துக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க். அதை நம்ம சரியா பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதனால உங்களோட லைஃப்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா அது இன்னையோட வந்து விட்டுருங்க. நீங்க சும்மாலாம் இல்லை, நீங்க வேலை பார்க்கறதுனாலதான் வீட்டுல இருந்து வெளியில போறவங்க நிம்மதியா போய் வேலை பார்த்துட்டு வந்து வராங்க. அதனால ஹஸ்பண்ட் வந்து எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம், ஆனா சம்பாதிக்கிறத வச்சு நீங்க எப்படி ஃபேமிலியை ரன் பண்றீங்கல்ல, இந்த மாசத்துக்கு இது தேவை, நாளைக்கு இது தேவை, நாளை மறுநாளுக்கு இது தேவை, வீட்டுக்கு இது பண்ணணும் அது பண்ணணும்னு ஒன்னொன்னு பார்த்து நீங்க பண்றீங்கல்ல, அப்போ உங்க ஹஸ்பண்ட் வெளில போய் சம்பாதிக்கிறத விட 100 மடங்கு நீங்க வேலை வந்து பாக்குறீங்க, 100 மடங்கு நல்ல விஷயங்கள் வந்து பண்றீங்க. அதனால அதை எப்பவுமே உங்களோட மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்காக ஒரு விஷயம் வந்து நம்ம செலவு பண்ணும்போது
ஐயோ நமக்காக இவ்வளவு செலவு பண்ணிட்டோமே, நம்ம ஒரு 100 ரூபாய் தான் செலவு பண்ணியிருப்போம், நமக்காக ஒரு 200 ட்ரெஸ் வாங்கியிருப்போம், இல்லைன்னா ஒரு 500 ஒரு புடவை வாங்கியிருப்போம். ஆனா ஐயோ நமக்காக இது பண்ணிட்டோமே, நமக்காக இது செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோன்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஹேபிட்டை கண்டிப்பா மாத்திக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து கூட பிறந்தவங்களுக்கா இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கா இருக்கட்டும், நம்ம சொந்தக்காரங்களுக்கா இருக்கட்டும், நமக்கு ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த 1000 500 கணக்கு பார்க்கவே மாட்டோம். ஆனா நமக்கு வந்து ஒரு ஒரு 5 ரூபா ஒரு கிளிப் வாங்கணும்னா கூட இந்த 5 ரூபா கிளிப் நமக்கு இப்ப வாங்கணுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. ஐயோ வாங்கிட்டு வந்துட்டு இதை பேசாம வாங்காம இருந்திருக்கலாமோ. இதுக்கு பெரிய எக்ஸாம்பிளே நான் தான். என்ன சொல்றது, இப்பதான் கொஞ்ச நாளா ஒரு 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 5-6 மாசமான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது வாங்கலாம், இது வந்து எனக்கு வேணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு பர்ஃப்யூம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். வீட்டில் இருக்கும்போது கூட பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவேன். காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கொஞ்சமாக பர்ஃப்யூம் போட்டுப்பேன். சாயங்காலம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு கொஞ்சமாக பர்ஃப்யூம் வந்து போட்டுப்பேன். முன்னாடிலாம் வந்து எனக்காக ஒரு விஷயம் பண்ணும்போது யோசிப்பேன், இதெல்லாம் வாங்கணுமா, அச்சா வேணாம், இதுக்கு 500 கொடுத்து செலவு பண்ணுறதுக்கு இந்த காசு இருந்தால் நம்ம வேற ஏதாவது செலவு பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் நம்ம அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணும்போது என்னைக்காவது யோசிக்கிறோமா, ஐயோ அவங்களுக்கு 500 செலவு பண்ணுறோம், 1000 செலவு பண்ணுறோம்லாம் நான் சத்தியமாக யோசிக்கவே மாட்டேன். இவர் என்னை அடிக்கடி திட்டுற விஷயம் அது ஒன்றே ஒன்று தான். அடுத்தவங்களுக்கு வாங்கும்போது நீ எவ்வளவு சந்தோஷமா வாங்குற, ஆனா எனக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும்னா அவர் அவ்வளவு கஷ்டப்படுவாரு. நான் அதான் சொல்றேன்ல, ஒரு 3 வருஷம் கிட்ட ஆகுது நான் ஸ்லிப்பர் வாங்கி 100 வாங்கியிருந்தேன். அந்த ஸ்லிப்பரை தான் நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ உனக்காக ஒரு விஷயத்த ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. அது ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம். நமக்காக செலவு பண்ணிக்கிறது ஒன்றும் நம்ம தப்பான விஷயம்லாம் கிடையாது. நம்ம அடுத்தவங்களுக்காக செலவு பண்றதுக்கு எந்த அளவுக்கு யோசிக்கிறது இல்லையோ அதுக்காக நம்ம நிறைய ஆடம்பரமா செலவு பண்றதுலாம் இல்லை. பேசிக்கான சில விஷயங்கள் கூட நீங்க பண்ணாம இருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கே சொல்லணும்னா நம்ம யூஸ் பண்ற பிரால இருந்து இன்னர்ஸ்ல இருந்து அதெல்லாம் வந்து நீங்க எவ்வளவு நாள் ஆச்சு வாங்கின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம அதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்றது கூட ரொம்ப யோசிப்போம். ஆனா நம்மளோட லைஃப்ல நமக்கு தெரியாம இல்லை, நமக்கு தெரிஞ்ச நமக்கு பிடிச்சவங்களுக்கு சரி விட இவங்களுக்கு இது வாங்கி கொடுப்போம், அது அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம்னு நிறைய வந்து கொடுத்துருப்பீங்க. அது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு தேவையான விஷயங்களையும் வந்து பண்ணிக்கோங்க. பட் நான் இந்த பர்த்டேல இருந்து என்னோட லைஃப்ல அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். போன தடவை போகும்போது கூட இந்த பொட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு 6 அந்த அட்டை வந்து வாங்கியிருந்தேன். அது 20 ரூபா தான், 20 ரூபாய் 25 தான். பட் முன்னாடி எல்லாம் போனோம்னா இத்தனை இது எதுக்கு, வீட்டுல இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துருவேன். பட் வந்து இது எனக்கு இப்ப பிடிச்சிருக்கு, வாங்கிப்போமே, ஒரு 20 ரூபா நமக்காக செலவு பண்ணிக்கிறதுல ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு 2 அட்டையா வந்து எடுத்துட்டு இருந்திருந்தேன். 50 ரூபான்னு நினைக்கிறேன் 2 அட்டை. 2 அட்டைனா அதுலயே ஒரு 4-5 இது வந்து இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி இப்போல்லாம் எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை நான் வந்து பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்கேன். அதனால உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, உங்களுக்காக நீங்க செலவு பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது பெரிய தேச குற்றம்லாம் வந்து கிடையாது. அது நமக்கான உரிமை. அதனால வந்து உங்களுக்கு செலவு பண்ணணும்னு தோணுச்சுன்னா தாராளமா வந்து பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளோட லைஃப்ல நமக்கு வந்து இவ்வளவு வயசாயிடுச்சு, இதுக்கு மேல நமக்கு என்ன அப்படியெல்லாம் என்னைக்குமே யோசிக்காதீங்க. எவ்வளோ வயசானாலும் நம்ம வந்து அழகா இருக்கிறதும் நம்மளை நம்ம செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நான் வந்து என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து 30+ ஆயிடுச்சு, 40+ ஆயிடுச்சு அப்படின்னா உங்க லைஃப் அதோட முடியுதுன்னு இல்லை. இனிமேதான் உங்களோட லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி யோசிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பசங்களெல்லாம் படிக்க வச்சுட்டு எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு அவங்களோட லைஃப் வந்து வாழ ஆரம்பிப்பாங்க. அதனால நான் யோசிக்கிறது என்னன்னா, எனக்கு 34 ஸ்டார்ட் ஆகுது, இனிமே எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு லைஃப் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். எவ்வளோ நம்ம ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ, எவ்வளோ நம்ம ஃபேமிலிக்காக பிடிச்ச விஷயங்களை பண்றோமோ, இந்த பர்த்டேல இருந்து நான் எனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால சில விஷயங்கள் என்னோட லைஃப்ல நான் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல இதெல்லாம் மாத்திக்க வேண்டிய விஷயங்களா நான் வந்து பாக்குறேன். இதுல எந்த விஷயங்கள் உங்களுக்கு சரின்னு பட்டுச்சோ கண்டிப்பா அதை வந்து எடுத்துக்கோங்க. இதுல அக்கா இனிமே நான் இந்த விஷயத்தெல்லாம் மாத்திக்க போறேன் அப்படின்னு எதை நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அந்த விஷயத்த மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம அதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காம ஷேர் வந்து பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.